ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பாரி ஸ்டோர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீடில் வந்து த்ரெட்டை வச்சு எப்படி ரேப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆரிக்கு நம்ம வந்து பேசிக்காக ஒரு 3 நீடில்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா துலிப் நீடில் யூஸ் பண்ணுவோம். கம்ஃபர்டபுளாகவும் ஒர்க் வந்து குயிக்காக முடியணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த 3 நீடில்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் நீடில்ஸ் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உட்டன் நீடில், இதுக்கு பீட்ஸும் யூஸ் பண்ணுவோம், ஜர்தோசிக்கும் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரெட் நீடில், இதுலேயே பார்த்தீங்கன்னா உட்டன் அயன் நீடில்னு சொல்லுவோம். இந்த நீடிலுக்கும் இந்த நீடிலுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி த்ரெட்டு மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும். இந்த நீடிலில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் எல்லாமே இவ்வளோ தூரம் வந்து உங்களால் ஸ்டோரேஜ் பண்ண முடியும். ஸோ குயிக்காக வந்து நம்ம வந்து பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உட்டன் நீடில் யூஸ் பண்ணுறப்ப ஆல்ரெடி இங்கே நம்ம கை பிடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இந்த கை வந்து அழுத்தம் கொடுக்காது. அப்போ வந்து உங்களால் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். பட் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் நீடிலும் இது அயன் நீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து குத்தி குத்தி எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே இருந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அந்த அளவு வந்து நம்ம வந்து ரேப் பண்ணிக்கலாம். த்ரெட்டு வச்சு இவ்வளோ தூரம் ரேப் பண்ணிக்கலாம் மினிமம். இப்போ அயன் நீடில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்து உங்களால் இவ்வளோ தூரம் வந்து ரேப் பண்ணி வைக்க முடியும். ஏன்னா இந்த கவர் ஆகுறதுனால இவ்வளோ தூரம் பண்ணாலே போதும். அப்போ வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 3 விரல் உங்களுக்கு பிடிக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா த்ரெட்டால் நம்ம ரேப் பண்ணோம்னா உங்களுக்கு அழுத்தம் கொடுக்காமையும் ஈஸியாகவும் உங்களுக்கு இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இது பார்த்தீங்கன்னா த்ரெட் அயன் நீடில் பார்த்தீங்கன்னா நான் சுற்றி வச்சுருக்கேன். பீட்ஸ் அயன் நீடில்லையே சுற்றலாம் நம்ம. இப்போ இது வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது எப்படி ரேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எம்போஸ்டு த்ரெட் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம சுற்ற போகிறோம். எம்போஸ்டு த்ரெட் வந்து நம்ம ஓரளவு மீடியமாக நம்மளுக்கு எவ்வளோ தூரம் தேவை சுற்றணுமோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீடில் எடுத்துக்கலாம். நீடிலில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மு வந்து தடவி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், ரேப் பண்ணி பண்ணலாம். இந்த நீடில் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் வரும். நம்ம ரேப் பண்ணி சுற்றுறப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நீங்கள் வந்து கீழேருந்தும் சுற்றலாம், இல்லை மேலேருந்து சுற்றிக்கலாம். மேலேருந்து சுற்றுறப்போ பார்த்தீங்கன்னா நூல் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பிரியாமல் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து கீழே லைட்டாக அப்பப்போ கம்மு தடவிக்கலாம், சுற்றுறப்போ தடவினா போதும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த்ரெட்டு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக பிடிச்சிட்டு நம்ம வந்து இது பீட்ஸ் அயன் நீடில்ங்கிறதுனால இவ்வளோ தூரம் கேப் விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம சுற்ற ஆரம்பிக்கலாம். நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்கள் ஃபுல்லாக கம்மு தடவினாலும் ஓகே தான், இல்லை லாஸ்ட்டில் மட்டும் தடவிக்கலாம், ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் தடவிக்கலாம் அப்படின்னாலும் ஓகே தான். நம்ம வந்து அப்படியே த்ரெட்டை வந்து ரேப் பண்ணிக்கிட்டே வரலாம். நம்மகிட்ட ஆரி மெட்டீரியல்ஸ், பேங்கிள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த எம்போஸ்டு த்ரெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ரோலே பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் தான் வரும். நீங்கள் அதில் ஒரு ஸ்மால் கட் மட்டும் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி ரேப் பண்ணி எல்லா நீடில்ஸும் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெயின் இல்லாமல் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து கம் வச்சு இது பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் த்ரெட்லேயே பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து ஒரு கெட்டியாக எம்போஸ்டு மாதிரி இருக்காது, வந்து ஒரு கம்ஃபர்டபுள் இருக்காது. இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது வந்து நம்ம B7 க்ளூ யூஸ் பண்ணோம்னா குயிக்காகவே வந்து காஞ்சிரும் உங்களுக்கு. பாருங்கள் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.